An object 5 centimeter height is held 25 centimeter away from a converging lens of focal length 10 centimeter. Find the position, size and nature of the image found. Also draw the ray diagram. So இந்த ப்ராப்ளத்தில் what are the data given? Height of the object கொடுத்திருக்காங்க. Height of the object கொடுத்திருக்காங்க. h1 is equal to 5 centimeter. Distance of the object கொடுத்திருக்காங்க minus 25 centimeter. Focal length of the converging lens. Converging lens அப்படின்னா convex lens. Convex lens உடைய focal length கொடுத்திருக்காங்க plus 10 centimeter. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா position of the image வந்து கேட்டிருக்காங்க. First நம்ம position of the image calculate பண்றதுக்கு lens ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். 1 by v minus 1 by u is equal to 1 by f. ஸோ இந்த ஈக்குவேஷனில் 1 by v அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் 1 by u-வை நம்ம ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடில் கொண்டு போனோம் அப்படின்னா ப்ளஸ் 1 by u-னு ஆகிடும். அப்போது எஃப்க்கு பதிலாக 10 சென்டிமீட்டர், யூக்கு பதிலாக மைனஸ் 25 சென்டிமீட்டர். அப்போது 1 by 10 மைனஸ் 1 by 25. இப்போது நம்ம 50 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நியூமினேட்டரில் 5 மைனஸ் 2னு ஆகும். நான் 5 10s ஆர் 50, அப்போது 5னு ஆகிடும். இங்கே 2 25s ஆர் 50, அப்போது மைனஸ் 2னு ஆகிடும். அப்போது 3 by 15 ஆகிடும். அப்போது 1 by v is equal to 3 by 50. அப்போ v எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50 by 3. 50-யை நம்ம 3ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 16.67 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்போது v is equal to 16.67 சென்டிமீட்டர். v தான் நமக்கு இமேஜோடைய டிஸ்டன்ஸ். The image is formed at a distance of 16.67 centimeter on the other side of the lens. ஸோ ஆப்ஜெக்ட் ரைட் சைடில் இருந்தது அப்படின்னா இமேஜ் நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம மேக்னிஃபிகேஷனும் கால்குலேட் பண்ணணும். மேக்னிஃபிகேஷன் m is equal to h2 divided by h1 is equal to v by u. ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு ஹைட் ஆஃப் தி இமேஜ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஹைட் ஆஃப் தி இமேஜ் h2 is equal to v by u into h1. ஸோ வியோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் 16.67. ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் 5 சென்டிமீட்டர், யூவோட வேல்யூ 25. ஸோ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம். யூ வந்து மைனஸில் இருக்குது, ஸோ இங்கே ஒரு மைனஸ் வந்து போட்டுக்கோங்க. அப்போ ஹைட் ஆஃப் தி இமேஜ் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். h2 is equal to இதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 3.33 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஏன்னா இங்கே பாசிட்டிவ் 25 இருக்குது, ஆனால் நெகட்டிவ் 25. ஒரு மைனஸ் சைன் மிஸ் ஆகிருக்கு, மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ h2 என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 3.33 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஹைட் ஆஃப் தி இமேஜ் வந்து நெகட்டிவில் கிடைச்சா என்ன மீனிங்? அது வந்து இன்வெர்டட் இமேஜ். ஸோ தி இமேஜ் இஸ் 3.33 சென்டிமீட்டர் ஹை. த நேச்சர் ஆஃப் தி இமேஜ் எப்படி இருக்கும்? ரியல் அண்ட் இன்வெர்டட். நெகட்டிவ் சைனில் வந்திருக்கிறதுனால இன்வெர்டட். தென் லென்ஸுக்கு ரைட் சைடில் தான் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ரைட் சைடில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ரியல் இமேஜ். ஸோ அப்போ நேச்சர் ஆஃப் தி இமேஜ் எப்படி இருக்கும்? ரியலாக இருக்கும், தென் இன்வெர்டடாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.